இளங்காலை பொழுதிலே இறை சந்நிதி நாடி வந்திருக்கும் அன்பு உள்ளங்களே, இன்று பொதுக்காலம் 30ஆம் வாரத்தில் கால் பதிக்கின்றோம். மேலும் இன்று இயேசுவின் 12 திருத்தூதருள் ஒருவரும் இயேசுவுக்கும் பாதுகாவலர் புனித யாகப்பெருக்கும் உடன்பிறவாத சகோதரனுமான புனித ஜூதாதேயுவின் திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கும் உங்கள் அனைவரையும் புனித ஜூதாதேயு நாமம் கொண்ட முதலாம் வலயத்தினர் நாம் மூவர் இறைவன் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் கோதுமை மணியாய் மண்ணில் மடிந்து விழுந்த திருத்தூதர்களில் இவரும் ஒருவர். ததேயு என்ற சொல்லிற்கு அன்பானவர், நட்பானவர் என்பது பொருள். நிகழ இயலாத அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இப்புனிதர் வழியாக விபத்து, வறுமை, மன உளைச்சல், நம்பிக்கையின்மை போன்ற அனைத்து சூழல்களிலும் நமக்கு உதவி செய்ய யாருமில்லை என்று எண்ணும் போது இவரது பரிந்துரை கிடைக்கின்றது. இன்றைய இறைவார்த்தையானது இறைவன் தம்மை தாழ்த்துவோருக்கு தமது ஆற்றலை வழங்குகின்றார். மனிதரின் ஆணவத்தை அல்ல, மாறாக உள்ளத்தின் எளிமையையும் அதன் வெறுமையையும் இறைவன் விரும்புகிறார் என்பதை உணர்த்தி நிற்கின்றது. எனவே கைவிடப்பட்டவர்களுக்கும் நெருக்கடியில் உள்ளவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் பாதுகாவலரான புனித ஜூதாதேயு வழியாக நாம் பெற்ற நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும் தொடர்ந்தும் அவரது உறுதுணை மிக்க பரிந்துரை கிடைக்கவும் அருள் வேண்டி தொடரும் கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, பொது காலத்தின் 30ஆம் ஞாயிறு தினம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். புனித ஜூதாதேயுவுக்கு நாங்கள் நமது ஆலயத்தில் விழா எடுக்கிறோம். இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கையளித்து தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்ட இந்த புனிதர் கைவிடப்பட்டோரின் பாதுகாவலராக திகழ்கிறவர். எங்கள் ஒருவருடைய வாழ்விலும் எவ்வாறு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாங்கள் திகழ வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய நாளிலே இறை வார்த்தைகள் வழியாக நாங்கள் தாழ்ச்சியின் மக்களாக இருக்க இறையருள் வேண்டுவோம். கர்வமற்று பிறரோடு ஒப்பிடுவதை தவிர்த்து இறைவன் பிரசன்னத்திலே எங்களுடைய தாழ்ச்சியை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ள இந்த பலிவெளியாக மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன்.
நினைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். அயலானின் சொத்தை நான் அபகரித்தேன், அடுத்தவன் நாமத்தை பழுதாக்கினேன். அயலானின் சொத்தை நான் அபகரித்தேன், அடுத்தவர் நாமத்தை பழுதாக்கினேன். பாவரிக்கை நான் செய்யவில்லை, பாவி உன் அன்பை மறந்தேனையா. பாவரிக்கை நான் செய்யவில்லை, பாவி உன் அன்பை மறந்தேனையா. மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரப்பி உன் பாதம் நினைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Yeah.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்திருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் நாளிலிருந்து வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவிச் செல்லும். ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார், கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், நம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார், அவர்களை அனைத்து இடுக்கழிந்து விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகுமவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகியே. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்பொழுது என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகியே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதல் முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்தும் அவர் என்னை விடுவித்து விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகத்தினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 9 முதல் 14 வரை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர்,
தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே பொதுக்காலத்தினுடைய 30வது வாரத்தில் இன்றைய ஞாயிறு பலியிலே நாங்கள் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு போகிற பொழுது எத்தனை பேர் நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்ப இருக்கிறோம் என்பதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டியதன் அடித்தள செய்தியாக இருக்கிறது. இன்றைய முதல் வார்த்தை நாங்கள் பார்க்கிற பொழுது எவ்வாறு நாங்கள் இறைவனுக்குரிய மக்களாக இருக்க வேண்டும், இறைவன் யார் சார்பாக இருப்பார் என்பதை சீராக்கினுடைய ஞான நூல் எடுத்து சொல்லுகிறது. தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் என்று சுபத்தினுடைய வல்லமை யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை அவர் சொல்வார். ஒரு ஏழை கூவி அழைக்கிற பொழுது அவன் இறைவனுக்கு பிரியமானவனாக இருக்கிற வேளையில் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். அந்த ஏழை மனிதனாக நாங்கள் இருக்கிறோமா? எங்களுடைய சுபங்களை இறைவன் என்று ஏறெடுப்பாரா, கேட்பாரா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பரிசேயரை நோக்கி இயேசு ஒரு சாடுதலை, அவர்களுக்கு எதிரான செய்தியை உரைப்பதை நாங்கள் இங்கு அவதானிக்க முடிகிறது. இந்த பரிசேயர்கள் யார்? யூத மதத்தினுடைய சட்டத்தை, மோயிசன் வழியாக பெற்ற சட்டத்தை தமதாக்கி கொண்டவர்கள், சட்ட நுணுக்கங்களை பின்பற்றுவதற்கான ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள், யூத மதத்தின் வழிகாட்டிகளாக இருந்தவர்கள். இன்னும் பல்வேறு நிலைகளிலே இவருடைய பொறுப்புகளை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இந்த பொறுப்புகளுக்கு அப்பால் இவர்கள் எவ்வாறான ஒரு வாழ்க்கை முறையை தமக்கென அமைத்து கொண்டார்கள் என்பதை இயேசு பார்த்து, அவரிடம் இருக்கிற தீய அல்லது அவசியமற்ற அனாவசியமான பண்புகளை கொண்டிருப்பதனால் அவர்களை சாடுவதை நாங்கள் விவிலியத்திலே, நற்செய்தியிலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நேரடியாகவே அவர்களை மனதை புண்படுத்துமாறு, அவர்களுடைய இருப்பு நிலையிலே அவர்கள் மாற வேண்டியதன் தன்மையை எடுத்துரைக்கிற பணியை இயேசு ஆற்றுவதன் ஒரு பகுதியை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். பரிசேயர் தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் இறைவனுக்கு உரியவர்கள் அல்ல என்று, அல்லது இறைவன் அருகிலே செல்ல முடியாதவர்கள் என்று எண்ணுகிறார்கள். எனவேதான் ஒரு உவமையை, ஒரு கதையை அல்லது ஒரு நிகழ்வை அங்கு இயேசு ஆண்டவர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பரிசேயன் ஒருவன் எவ்வாறான தன்மையோடு ஆண்டவரிடம் வேண்டுவதற்காக ஆலயத்தினுடைய மையப்பகுதிக்கு வந்திருக்கிறார். எங்களோட ஆலயத்திலும் கொஞ்சம் ஆயக்காரர்கள் இருக்கிறார்கள், எல்லா ஆலயத்திலும் இருப்பார்கள். உள்ள போதுமான இடம் இருந்தாலும் அது சில பேர் வெளியிலே மரங்களுக்கு கீழே போட்டிக்கோவிலே தான் இருப்பார்கள். எங்களோட ஆலயத்திலும் இப்போ இருக்கிறார்கள் கொஞ்சம் ஆயக்காரர்கள். அவர்கள் ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளே வர தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று எண்ணி இருக்கிறார்களோ அல்லது போதிய இருக்கை இல்லாத நிற்கிறார்களோ தெரியவில்லை. எல்லா ஆலயத்திலும் நான் பார்த்திருக்கிறேன், போதிய ஆசனங்கள் உள்ளே இருந்தாலும் ஆயக்காரர்களைப் போல வெளியே சில மக்கள் இருப்பது வழமை, அது வேறு விடயம். இங்கே இருக்கிற பரிசேயன் ஆலயத்தின் மையப்பகுதிக்குள் வருகிறான். ஆகவே உள்ளுக்கு இருக்கிற எல்லாரையும் நான் பரிசேயன் என்று சொல்ல வரவில்லை. எங்களுக்கு இடங்கள் இருக்கிறது, வழிபாட்டுக்கு நாங்கள் பீடத்துக்கு அருகிலே வர வேண்டும், எனவே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பரிசேயனுடைய மனப்பாங்கு எவ்வாறு இருந்திருக்கிறது? அந்த மனப்பாங்கு எங்களிடமும் இருந்தால் நாங்களும் பரிசேயர்கள் ஆகிவிடுகிறோம். அந்த மனப்பாங்கு எங்களிடம் இருந்தால் நாங்களும் ஆயக்காரர்களாக இருக்கிறோம். ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறான், பரிசேயன் ஆலயத்தின் மையத்துக்குள்ளே வருகிறான். இவன் தன்னுடைய வேண்டுதலை இறைவனை நோக்கி ஏறெடுக்கிறான், கடவுளை விழிக்கிறான்.
தான் கொள்ளையரை போலையோ, நேர்மையற்றவர் போலையோ, விபச்சாரர் போலையோ, மற்ற மக்களைப் போலவோ, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒப்பிடுதலை நோக்க சொல்லுகிறான், இந்த வரி தண்டுபவரை போலவோ. இப்போ இந்த கோயிலுக்குள்ள முதல் வந்தது யாரு? பரிசேயனா ஆயக்காரனா? எனக்கு தெரியும் நீங்கள் மரியாவை போல எல்லாத்தையும் ஆழமாக உங்களுடைய இதயத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். யார் வந்தது? ஆயக்காரன் தான் முதல் வந்தான். ஏன் ஆயக்காரன் முதல்ல வந்தான் நாங்கள் சொல்ல முடிகிறது? என்னம்மா ஒரு ஆள் சொல்லுங்கப்பா. என்னது? அவன் அந்த பரிசேயன் சொல்லுகிறான், இந்த ஆயக்காரன் என்றால் அந்த ஆயக்காரன் வெளியே இருந்து மன்றாடுகிற பொழுது அவனை கடந்து தான் பரிசேயன் உள்ளே வந்திருக்கிறான். என்ன அந்த பரிசேயன் பிந்தி வருகிற பரிசேயன் ஆண்டவரிடம் முந்தி சொல்ல முற்படுகிறான், இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன், 10 பங்கை கொடுக்கிறேன், வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன், வருவாயில் 10 பங்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் பெரியதொரு நீண்டதொரு சுபத்தை சொல்லுகிறான். இங்கே ஆயக்காரன் 4 வசனங்கள் சொற்களை மட்டும் அங்கு பிரயோகிக்கின்றான் தன்னுடைய சுபத்துக்காக. கடவுளே, அவனும் கடவுளே என்றுதான் விழிக்கின்றான். அவன் தன்னை மையப்படுத்துகிறான், தன்னுடைய பாவத்தை நினைத்து கொள்ளுகிறான். இங்கே பரிசேயன் தன்னை மையப்படுத்துகிறான், தன்னுடைய பெருமைகளை முதன்மைப்படுத்துகிறான். இங்கே பரிசேயன் தன்னுடைய பெருமைகளை முதன்மைப்படுத்துகிற பொழுது இந்த ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை முதன்மைப்படுத்துகிறான். தான் ஒரு பாவியாக இருப்பதை உணர்கிற பொழுது அவனுடைய வார்த்தைகள் அதிகம் வரவில்லை. எனவே தான் 4 சொற்கள் அங்கு சொல்லப்படுகின்றன. கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும். இதுதான் அவன் சொல்லியிருக்கக்கூடிய மிக ஆழமான கடவுளுக்கு உகந்த ஒரு சுபமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என்கிற அந்த செய்தியை அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். பிரியமான சோரங்களை, இந்த பரிசேயனுக்கு இருந்திருக்கக்கூடிய மனப்பாங்கு என்ன? இந்த ஆயக்காரனுக்கு இருந்திருக்கக்கூடிய மனப்பாங்கு என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் 2 வகையான மனப்பாங்குகளால் கஷ்டப்படுகிறோம் அல்லது அதற்குள் சிக்கி இருக்கிறோம். ஒன்று உயர்வு மனப்பான்மை, 2வது தாழ்வு மனப்பான்மை. இந்த உயர்வு மனப்பான்மை கொண்டவர்கள் தங்களை விட யாருமே உயர்ந்தவர் என்று எண்ண முடியாதவர்கள், ஏனையவர்களை மதிக்காதவர்கள், அவர்களை ஒரு சக மனிதன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நாங்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்திலே பார்க்கிற இந்த சாதிய கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால், இது எங்கட சாதி தான் பெரிய சாதி என்று 2 கொம்பை முன்னுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் முன்னுக்கு நிற்போம். அவ்வாறு நின்று கொண்டு ஏனையவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவர்களை ஒரு சக மனிதர்களாக நாங்கள் மதிக்கவில்லை என்றால், அவர்களும் ஆண்டவருடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாங்கள் யாரை போல் இருக்கிறோம்? இந்த பரிசேயனைப் போல நாங்கள் இருக்கிறோம். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள். நான் எதுக்குமே லாய்க்கற்றவன், நான் எதுக்குமே பிரயோசனம் இல்லாதவள், நான் அழகில்லாதவள், நான் இந்த கல்வியை கற்க முடியாதவன், பிறர் நன்றாக வாழுகிறார்கள், நான் இந்த இழிநிலையில் இருக்கிறேன் என்று தன்மை தாமே தாழ்த்தி கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவரிடம் இருப்பது தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இன்னொரு விடயம், நாங்கள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு விடயம் இருக்கிறது. எதுவென்றால் ஒப்பிட்டு பார்த்தல். சில பேர் சொல்லுவினோம், நான் வடிவில்லை. ஏன் வடிவில்லை என்றால், வேறொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவர் வெள்ளையாக இருக்கிறார், நான் வெள்ளையாக இல்லை, எனவே நான் வடிவில்லை. அதனால் சில பிள்ளைகள் அந்த கொரை க்ரீமை பூசி அழகாக கொஞ்ச காலம் இருக்குங்கள், பேந்து பார்த்தா அதன் ஸ்டைலே பழைய ஸ்டைலுக்கு போயிடும் இல்லையா? நான் ஒரு பழைய முந்தி இருந்த பங்கையில் இருந்து வந்த சில வருடங்களுக்கு பிறகு போன பொழுது
அங்கிருந்த பிள்ளைகள் எல்லாம் வெள்ளையாக இருந்தார்கள். முதல் கொஞ்சம் கருப்பாக தான் இருந்த பிள்ளைகள். இப்போ நான் கேட்டேன், என்ன பிள்ளைகள் நீங்கள் முந்தி கொஞ்சம் வேறு கலராக இருந்தது, இப்போ எல்லாம் வெள்ளையாக இருக்கிறீங்க. கொரி க்ரீம் பார். அந்த கொரி க்ரீமை போட்டோன்னே பிள்ளைகளாம் வெள்ளையாக இருக்கிறது. ஆனால் பேந்தோர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை கண்டு கேட்டேன், என்ன பிள்ளை நீ முதல் ஒரு ஸ்டைலாக இருந்தால் வேறு ஒரு பேருந்து இப்போ பழைய ஸ்டைலுக்கு போயிட்டேன்ட, இப்போ கொரி க்ரீம் பாவிக்கிறேன் இல்லைப்பா. பிரியமான சோரங்களே, ஏன் அவர் அதை பாவிக்கிறோம்? நானும் வெள்ளையாக இருக்க வேணும். வெள்ளையாக இருந்தால்தான் அழகு என்று நாங்கள் யோசிக்கிறோம். அது கூடுதலாக நாங்கள் எதை எப்படி பார்க்கிறோம் என்றால், பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். எங்களுடைய கல்வியை, எங்களுடைய சாதியை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை அல்லது எங்களுடைய அடைவு மட்டங்களை நாங்கள் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். சில வேளைகளிலே எங்களுடைய ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை, பேர் அந்த பிள்ளை எப்படி இருக்கு, நீ இப்படி இருக்கிறாய். சரி, நாங்களும் ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. அந்த கோயில் மக்கள் இப்படி இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்ல அந்த வழிபாட்டுக்குள்ள இவ்வாறு செய்கிறது, நீங்கள் என்ன இப்படி செய்கிறீங்கள் இல்லை. ஏன்னா இவ்வாறு நாங்கள் சில வேளைகளிலே ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. ஆனால் நாங்கள் பிறரோடங்களை ஒப்பிட்டு எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம் அல்லது உயர்த்தி கொள்ளுகிறோம் என்றால் அங்குதான் இந்த பரிசேய தன்மை என்பது உருவாகிறது. தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது, உயர்வு மனப்பான்மை உருவாகிறது. இந்த உயர்வு மனப்பான்மையின் வழியாக நமக்கு வருவது கர்வம். என்னை விட வேறு யாரும் இல்லை, என்னுடைய சாதியை விட வேறு சாதி இல்லை, என்னுடைய பணத்தை விட வேறு யாரிடமும் பணம் இல்லை. யாழ்ப்பாணத்திலே மிக விரைவாக பண முதலைகளாக வந்தவர்களுடைய இல்லங்கள் இப்பொழுது ஆய்வுக்குட்படுத்தப்படுவதாக நாங்கள் செய்திகளிலே அறிகிறோம். எவ்வாறு இவர்களுக்கு அதிக பணம் வந்தது, எங்கிருந்து வந்தது என்று போலீசார் மிக தீவிரமான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கடத்தல்காரர் அல்லது போதைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வாறு பிரியமான சோதரங்களே, எவ்வாறு எதன் அடித்தளத்திலே நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம், எதன் அடித்தளத்திலே நாங்கள் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த சாதியம் என்பது நாங்கள் இந்த குழுமத்திலே பிறந்ததனால் இந்த உயர் சாதி அல்லது குறைந்த சாதி என்று சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் மாறி பிறந்திருந்தால், பிரியமான சோதரங்களை, இந்த கத்தோலிக்க மதத்திலே சிறப்பாக எங்களுடைய ஈழத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் மதத்தை மாற்றி இருக்கிறோம், மனதை மாற்றவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. எங்களிடம் விசுவாசம் கொண்டு வரப்பட்டது, நாங்கள் அந்த மதத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் பலர் அந்த மனதை மாற்றாமல் மதத்தை பெற்றிருக்கிறோம். ஆதலால் தான் எங்களிடம் சாதியம் இன்னும் ஆழமாக வேரூன்றி நிற்கிறது. பல இடங்களிலே பிறர் உள்ளே வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆரம்பம் குருவாக வந்த ஆரம்ப காலம், ஒரு ஆலயத்திலே ஞாயிறு திருப்பலி, ஒரு பக்கத்திலே மக்கள் அந்த கதவு வரை இருக்கிறார்கள், இந்த பக்கத்திலே மக்கள் ஒரு சிலர் மட்டும் இருக்கிறார்கள். நான் பல தடவைகள் திருப்பலியின் ஆரம்பத்திலும் மறையூரிலும் சொன்னேன், இந்த பக்கம் கொஞ்சம் பேர் வாங்க. பூச முடியும் வரை ஒருத்தருமே வர இல்லை. சக்ரிஸ்டிக்கு நான் போயக்குள்ள சக்ரிஸ்டன் சொன்னார், ஃபாதர் நல்ல காலம் உங்களுக்கு அடி விழ இல்லை, ஏனெண்டா அது அவையிட இடம் ஃபாதர், இது எங்கட இடம் என்று சொன்னார். இப்போ மோட்சத்தில் போய் அவையிட இடம் அங்கே இருக்குது, உங்களோட இடம் எங்கே இருக்கும் என்று அவரை பார்த்து கேட்டேன். பிரியமான சோதரங்களே, இந்த சாதிய நிலை, இந்த பரிசேயத்தன்மையின் இன்னொரு பக்கம், அது இன்னொரு பக்கமாகத்தான் இருக்கிறது. அதை நாங்கள் போற்றுகிறோம், அதன் வழியாக பிறரை ஒடுக்குகிறோம் என்றால் நாங்களும் பரிசேயர்களாக இருக்கிறோம். பிரியமான சோதரங்களை, இந்த தன்மை மாறவில்லை என்றால் நாங்கள் கிறிஸ்துவனுடைய வாழ்வுக்குள்ளே எங்களை நாங்கள் உட்புகுத்தவில்லை என்பது உண்மையாகிறது. எங்களுடைய ஆலயங்களில் இன்னும் இருக்கிறது, சில ஆலயங்களிலே அதிகமாக இருக்கிறது, சில ஆலயங்களிலே மேலோட்டமாகவும் இருக்க செய்கிறது. பிரியமான சோதரங்களை, நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக, அவருடைய செய்தியை கேட்டவர்களாக, அவருக்குரிய மக்களாக நாங்கள் வாழுகிறோம் என்றால், அல்லது கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக அவருக்கு நாங்கள் விழா கொண்டாட வந்திருக்கிறோம் என்றால், நாங்கள் எதையெல்லாம் கைவிட வேண்டி இருக்கிறது என்பதை இன்றைய நாள் நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதிலிருந்து நாங்கள் நம்மை தவிர்த்து கொள்வோம்.
எங்களை தாழ்த்திக் கொள்வதிலிருந்து தவித்துக் கொள்வோம். கர்வம் கொள்வதிலிருந்து நாங்கள் தவித்துக் கொள்வோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய சாயலிலும் அவருடைய பாவனையிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம், உருவத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சக மனிதனும் அவ்வாறே படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதிலே நாங்கள் எல்லோரையுமே மதிக்கிற மக்களாக மாறுகிறோம் பொழுதுதான் எங்களுடைய வேண்டுதல் முகில்களை தாண்டி ஆண்டவரை நோக்கி போக முடியும். நாங்கள் எப்பொழுது மனத்தாழ்மையோடு ஆண்டவர் முன்னிலையிலே முழந்தாள் படியிட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க முடியாமல் அந்த மிகவும் சொற்ப வார்த்தைகள் 4 வார்த்தைகளிலே அந்த ஆயக்காரன் மன்றாடுகிறான், தன்னுடைய பாவத்தை முதன்மைப்படுத்துகிறான், அவற்றுக்காக வேண்டுகிறான், கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கி அருளும். அந்த வேண்டுதல் முகில்களையும் ஊடுருவி இறைவனுடைய இல்லத்துக்கு செல்லுகிறது. அவனே இறைவனால் ஏற்புடையவனாகி வீடு திரும்புகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசேயர் அல்ல, பரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். நானும் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாவத்தை நினைப்போம். அந்த பாவத்துக்காக ஆண்டவர் முன்னிலையிலே முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவர் முன்னிலையிலே எங்களுடைய பாவங்களை நினைந்து நான் எவ்வளவு தூரம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழாதிருக்கிறேன், எந்தெந்த காரியங்கள் நான் இறைவனுக்கு எதிரானவனாக இருக்கிறேன், எந்தெந்த பழக்க வழக்கங்களால் நான் சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிறேன் என்பதை எண்ணி ஆண்டவரோட மன்னிப்பு கேட்கிற பொழுது, நாங்கள் ஆலயத்தில் இருந்து வீடு போகிற பொழுது இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு சுபத்தை, ஒரு வாழ்வை, அவருக்கு பிரியமான ஒரு நிலையை நாங்கள் அடைகிறோம் என்கிற திருப்தியோடு ஆண்டவருடைய இல்லத்தில் இருந்து நாங்கள் புறப்பட முடியும். எனவே பிரியமான சோரங்கள், இந்த ஆண்டவருடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிற நாங்கள், இந்த ஞாயிறு கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற நாங்கள் உயர்வு மனப்பான்மையோடு அல்ல, கர்வத்தோடு அல்ல, அதே வேளையிலே நான் எதற்குமே லாய்க்கற்றவள் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அல்ல, எங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ளே பிறரோடு ஒப்பிடாத ஒரு வாழ்வை வாழ இந்த பலி வழியாக இன்றைய நாளிலும் இந்த வாரத்திலும் தொடர்கிற நாட்களிலும் நாங்கள் வாழ இறையருள் வேண்டுவோம். ஆமேன். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடம் இருந்தும் மகளிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம்.
திருச்சபையின் மாண்புக்காய் உழைக்கும் திரு அவை பணியாளர்களும் அதன் வளர்ச்சிக்காய் அயராது பாடுபடும் அனைத்து பொதுநிலை பணியாளர்களும் இறைவனின் வார்த்தையை இதயத்தில் தாங்கி நாளும் கொண்டாடும் திருப்பலியால் ஆன்ம ஊட்டம் பெற்று இயேசுவை உலகமெங்கும் வாழ்ந்திட செய்யும் வரத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கூட்டொருங்கிய திரு அவையாக பயணிக்கும் நாம் இவ்வுலகின் மாற்றங்களை மனதில் இருத்தி அதை ஆழ சிந்தித்து திரு அவையின் முழுமையான வளர்ச்சிக்கு என்றும் துணையாக பணிபுரிந்திடவும் இத்திரு அவையில் அனைவருமாய் அனைத்துக்குமாய் ஒன்றிணைந்து தூய ஆவியின் மக்களாய் பயணித்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது பங்கின் வளர்ச்சிக்கு இன்று வரை பாடுபட்டு உழைத்த அனைத்து குருக்களையும் நினைத்து நன்றி கூறி மன்றாடுவோம். இவர்களின் முயற்சியால் ஏற்பட்ட மாற்றங்கள், அன்பினால் இணைந்த உறவுகள், தமது பணியினால் செபத்தினால் மீட்கப்பட்ட ஆன்மாக்கள் என அனைத்தையும் நன்றியோடு நினைத்து இறை அருளையும் பலத்தையும் தொடர்ந்து அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை சுற்றி பல நாடுகளில் நடந்தரும் யுத்தங்கள் நிறைவுக்கு வரவும் நாளுக்கு நாள் விலை மதிப்பில்லா உயிர்கள் கொல்லப்படுவது முற்றாக நிறுத்தப்படவும் பசியிலும் வேதனையிலும் வாழும் அனைவரும் பாதுகாக்கப்படவும் நீரே இவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனே, கைவிடப்பட்டவரின் பாதுகாவலராம் புனித ஜூதாதேவுக்கு விழா எடுக்கும் நாம் தனிமையிலும் நோயிலும் உடலுள ரீதியாக மன விரக்தியிலும் ஜாருமற்றவர் என்ற நிலையில் தம்மை கருதுவோரை பாதம் தருகின்றோம். மனத்தளர்ச்சியிலும் அவநம்பிக்கையையும் கொண்டவர்கள் வாழ்வில் புனிதரின் பரிந்துரையால் நலமான வாழ்வு மலர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக, இந்த புதிய வாரத்துக்காக, புதிய நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நம்மோடு கூடவே இருந்தமை ஆசீர்வதியும். நாங்கள் கர்வத்தோடு பெருமைகளோடு நாங்கள் வாழ்வதில் அல்ல, எம்மையை நாங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற பொழுதுதான் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக எங்களுடைய வீடுகள் திரும்ப முடியும் என்பதை இன்று உணர்த்தி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இதுக்கு மேல் லாய்க்கற்றவன் என்று என்னை நானே தள்ளி வைக்காமல், பிறர் என்னை விட தாழ்ந்தவர்கள் என்று பிறரை நான் தள்ளி வைக்காமல், அனைவரும் உம்முடைய உருவத்திலும் உம்முடைய சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நான் நினைந்து கொள்ளவும், என்னுடைய பலவீனங்களை மறைக்காது உம்மிடம் சமர்ப்பிக்கவும் நமக்கு அருள் தர வேண்டுகிறோம். இந்த ஞாயிறு தினத்திலே உம்முடைய புனிதமான வாழ்வை நாங்கள் வாழ உம்மை வழிநடத்தியறலும். வெற்றியெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே.
என்னும் கனியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டுங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் கருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் அன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியதே. எழுந்தின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து அவருடைய அருளின் ஆட்சியின் மக்களாக நாங்கள் மாறவும் வாழவும் பிறரோடுமை ஒப்பிடாமல் கர்வம் கொள்ளாமல் அதீதமான தாழ்வு மனப்பான்மை சிக்கல்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டவருடைய மகன் மகள் என்கிற உணர்வோடு இந்த வாரத்தில் நாங்கள் வாழ இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமதை. ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தவுமே காத்து மக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருளங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். கிறிஸ்துநாதருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக விளங்கும்படியாக மன்றாடுவோமாக. இறைவாவும் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்தூதரான ஜூதா என்னும் புனிதரின் பரிந்துரையால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெறவும், பிறரை மதிக்கிற மக்களாக நாம் வாழவும் கனிவுடன் நம் ஒவ்வொருவருக்கும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டிற்கான வேண்டுதல் சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டள செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகு. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே, எம்மை நீராளுவீர் எங்கள் ராஜனே. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. ஆமென்.